ஹாய்மா, அதை பாருங்கடா, வெங்காயத்தாள் கூட்டு சொல்லித்தரேன். எல்லாத்துலேயுமே எல்லா ஃபுட்லேயுமே எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டால் அது ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா நிறைய யூஸ் பண்ணவே கூடாது. இது பாருங்கள், எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்தாளை பொடிசாக இந்தந்த அளவுக்கு நேராக கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் பாயில் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாயில் பண்ணி மூடி வச்சுட்டேன்னா அது பாருங்கள் நல்லா இது வந்து வெந்து போயிடும். இது வெந்ததுக்கப்புறமா அதை பாருங்கள், இந்த பச்சை பருப்பு வந்து அதில் போட்டோன்னா வேகாது. அதனால் நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும்னா 2 விசில் போதும். எனக்கு வந்து கூட்டு மாதிரி வேணுன்றதுனால இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை பருப்பை எடுத்து இதில் வந்து போட்டுடுறோம். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுருங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம கூட்டு மாதிரி இதை கலந்துட்டோம்னா அவ்வளோதாண்டா. இப்போ வந்து இது வெங்காயத்தாள் கூட்டு. ஓகேவா? இது பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது இல்லையா? அவ்வளோதாண்டா. இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து இது வந்து கூட்டுடா. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இல்லை வெறுமனை அப்படியேவும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், இதுக்கு இஞ்சி தொகையல் பண்ணியிருக்கேன். இஞ்சி தொகையல் வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா வச்சு வெறுமனை வறுத்துட்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு புளி ஊற வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இது சாப்பாட்டுக்கு போட்டு இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த கூட்டை சாப்பாட்டுக்கு போட்டு தொகையல் தொட்டுன்னு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.